நெல்லையில் 694 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். முடிவற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் திரவிய சம்பத். என்னென்ன புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்ட இருக்கிறார்? விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வருகை தந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பொருணை அருங்காட்சியகத்தை 62 கோடி மதிப்பிலான பொருணை அருங்காட்சியகத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருக்கிறார். தற்பொழுது இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக காலை 10 மணிக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் அரங்கிற்கு தற்பொழுது முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் மற்றும் அமைச்சர்கள் KN நேரு உள்ளிட்ட பலர் உற்சாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில இந்த பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரங்கிலே 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. தற்பொழுது முதல்வர் அவர்கள் புதிய வழித்தடத்தில் பேருந்துகளை தொடங்கி வைக்கும் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உள்ளே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அரங்குகளை பார்வையிட இருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள், விவசாய நலத்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த 45,000 பயனாளிகளுக்கு 694 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை தற்பொழுது முதல்வர் வழங்க இருக்கிறார். 33 முடிவுற்ற திட்டங்களுக்கு தொடங்கி வைக்க இருக்கிறார். அதன் பிறகு 44 அடிக்கல் நாட்டக்கூடிய திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே தற்பொழுது 45,000 பயனாளிகள் பயனடைய இருக்கின்றார்கள். 30,000த்திற்கும் மேலாக பொதுமக்கள், பயனாளிகள், அரசு அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அரங்கத்திலே அமர்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற போதில் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பயனாளிகளுக்கு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மேடையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 72 கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்தையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். புதிதாக மேலப்பாளையம் பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 கோடி மதிப்பிலான அரசு மருத்துவமனையையும் திறந்து வைக்கிறார். அம்பாசமுத்திரம் பகுதியிலே 15 கோடி மதிப்பிலான அரசு மருத்துவமனையும் இங்கிருந்தே காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் தமிழக முதல்வர் அவர்கள் நெல்லை மாவட்டத்திற்கு வெளியிட இருக்கிறார்கள். திரவிய சம்பத், 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். 694 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கிறார். 33 முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்திருக்கிறார். ஒரே சமயத்தில் இவ்வளவு செய்வதனால நெல்லை மக்கள் இதற்கு என்ன சொல்றாங்க? 45,000 பேருக்கு ஒரே சமயத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? என்ன சொல்றாங்க? கருத்து. புதிதாக அதிக அளவில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில இந்த பொருணை அருங்காட்சியகமாக இருக்கட்டும், அரசு மருத்துவக் கல்லூரியிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய 70 கோடி மதிப்பிலே அமைக்கக்கூடிய அந்த கட்டிடமாக இருக்கட்டும், பல்வேறு புதிய அறிவிப்புகளை இன்னும் சிறிது நேரத்தில் மீண்டும் நெல்லை மக்களை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக தமிழக முதல்வர் கொடுக்க இருக்கிறார். நேற்றைய தினம் அந்த ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைத்ததன் மூலமாக தாமிரபரணி நதிக்கரை ஓரத்திலே இந்த பொருணை அருங்காட்சியகம், அதாவது தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை போற்றும் வகையிலே இந்த பொருணை அருங்காட்சியகத்தில் சிவகலை, ஆதிச்சநல்லூர், குர்க்கை போன்ற பல்வேறு பகுதிகளில் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டறியப்பட்ட பல்வேறு பழமை வாய்ந்த பொருட்களை இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பொருணை அருங்காட்சியகத்தின் மூலம் ஜென் இசட் என்று சொல்லக்கூடிய தலைமுறையினரும் பழங்கால அந்த தொன்மையான பழமையை உலகிற்கு அறிந்து கொள்ளலாம் என்ற வகையிலே பல்வேறு புதிய நலத்திட்டங்களையும் இங்கே முதல்வர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி அரங்கிலே கூடியிருக்கக்கூடிய பொதுமக்களுமே நெல்லைக்கு இத்தனை அறிவிப்புகள் புதிதாக கொண்டு வர போகிறார்கள், முதல்வர் அவர்கள் என்னென்ன அறிவிப்பு வெளியிட போகிறார்கள், நமது மனதிலே இருக்கக்கூடிய அறிவிப்பை முதல்வர் வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த நலத்திட்ட உதவிகளில் ஏராளமான மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புகளையும் அவர் வெளியிட இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு நமக்கு, அதாவது பொதுமக்கள் சார்பிலே ஒரு மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டிருக்கிறது. 694 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு இன்று முதல்வர் இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறார். இதன் மூலம் இந்த திட்டப்பணிகள் மூலம் எத்தனை பேர் பயன்பெறுவார்கள்? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும்? அதை பற்றி சொல்லுங்க.
வேலை வாய்ப்புகள் என்பது பார்த்தோமானால் நம்ம இதுல குறிப்பாக ஒரு 1000த்திற்கும் மேலானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்பட இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையிலே பல்வேறு, அதாவது இன்று தற்பொழுது முதல்வர் உள்ளே அரங்கத்திற்கு உள்ளே நுழைந்தது 15 புதிய வழித்தடங்களில் பேருந்துகளானது இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகளிலே பல, அதாவது இதுவரைக்கும் பேருந்துகள் இயக்கப்படாத வழித்தடங்களிலும் பேருந்துகள் இயக்குவதற்கு ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக காலை நேரத்தில் அதிக அளவில் பேருந்துகள் இல்லாத பகுதிகளிலும் பொதுமக்கள் சிரமம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக புகார்கள், அதாவது அந்த போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைத்ததன் அடிப்படையிலே இந்த திட்டத்தை முதல்வர் மூலமாக தொடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக இனிமேல் காலை நேரத்தில் பள்ளிகளுக்கு செல்வோர், வேலைகளுக்கு செல்வோர் இனிமேல் அச்சம் இல்லாமல் இந்த பேருந்துகளை, அரசு பேருந்துகளை பயணம் செய்யலாம் என்று ஒரு புதிய திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்று தொடங்கி இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் மூலமாக கட்டிட தொழிலாளிகளாக இருக்கட்டும், அதன் மூலம் சார்ந்த அந்த மூலப்பொருட்கள், இடுபொருட்கள் விற்பனையாளர்களாக இருக்கட்டும், ஏராளமானோர் பயனடைய இருக்கின்றார்கள். இந்த புதிய திட்டத்தின் மூலமாக நெல்லை மக்கள் அதிக அளவில் பயனடைய இருக்கிறார்கள். திரவிய சம்பத், முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவருடன் யார் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் உடன் இருக்கிறார்கள்? இன்று முதல்வருடைய நிகழ்ச்சி நிரல்கள் என்ன? இதன் முடித்த பிறகு முதலமைச்சர் வேற என்ன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கார்? தமிழக முதலமைச்சர் நெல்லை மாவட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அமைச்சர்கள், குறிப்பாக KN நேரு மற்றும் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, சுப்பிரமணியம் உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள் நெல்லையில் முகாமிட்டிருந்தனர். தற்பொழுது நேற்றிருந்தே அமைச்சர்கள் KN நேரு, KKSR ராமச்சந்திரன், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலரும் முதலமைச்சருடனே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இன்று காலையும் அமைச்சர் KN நேரில் இருந்து கனிமொழி கருணாநிதி அவர்கள், KKSR ராமச்சந்திரன் அவர்கள், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த அரசு நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள், அதாவது இந்த மருத்துவக் கல்லூரியின் முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இந்த அரசு நிகழ்ச்சி தற்பொழுது நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த அரங்கத்திலே தொடங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு 12:15 உள்ளிட்ட அந்த மணி நேரத்திலே இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு சாலை மார்க்கமாக தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னை செல்ல இருக்கிறார். அங்கே இன்று மாலை திமுக நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அதில் பங்கேற்க இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த நலத்திட்ட உதவிகளில் பொதுமக்களுக்கு பங்கேற்று அதில் 44,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டு நெல்லை மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகளையும் முதல்வர் வெளியிட்டு அதன் பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட இருக்கிறார். திரவிய சம்பத், 45,000 பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்க முடிகிறது. பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் சாவி கொடுக்கும் பொழுது பார்க்க முடிகிறது. அந்த நலத்திட்டங்கள் என்னென்ன அடங்கி இருக்கு 45,000 பயனாளிகளுக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இதுல விவசாயிகளுக்கு பயனடையும் வகையிலே இடுபொருட்கள், அந்த விவசாயத்தில் அந்த டக்கர் வண்டிகளாக இருக்கட்டும், அந்த விவசாய இடுபொருட்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது. பல கோடி மதிப்பிலே இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது. கடந்த மாதம் தென்காசியிலே இதே போல் ஒரு மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் 1000 கோடி மதிப்பிலே பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே நெல்லை மாவட்டத்தில் தற்பொழுது 694 கோடி மதிப்பிலே நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதிலே குறிப்பாக பயனாளிகள் நமக்கு உண்டான பொருட்கள் எப்பொழுது கிடைக்குமோ என்ற ஒரு அச்சமே தேவையில்லாமல் நார்மலாக காலையிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு உடனடியாக அவர்களை காக்க வைக்காமல் இருப்பதற்காக முதல்வர் அவர்கள் அரங்கத்திற்கு உள்ளே வந்த உடனே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல விதமாக அவர்களுக்கு உடனடியாக அந்த 3 சக்கர வாகனங்களை வழங்குவது மற்றும் அந்த விவசாயிகளுக்கு இடுபொருட்களாக பயன்படுத்தக்கூடிய அந்த விவசாய எந்திரங்கள், அந்த இடுபொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தற்பொழுது மேடைக்கு வந்திருக்கிறார். திரவிய சம்பத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.